தமிழக அரசியல் களத்தில் அனல் பறக்க வைத்திருக்கிறது கரூர் துயரம். யார் காரணம், பொறுப்பேற்பது யார் என்ற கேள்விகளுக்கான விடையை சிபிஐ தேடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தாவேகா எனும் இளம் கட்சிக்குள் எதிர்குரல்கள் ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. எக்ஸ் தொடங்கி பேஸ்புக் உள்ளிட்ட சோசியல் மீடியாவில் தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகளை எழுப்புவது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அல்ல, தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என அழைக்கப்படும் ஊடக பிரமுகர்களே ஆனந்த் மீது வசை மாறி பொழிந்து வருகிறார்கள். எக்ஸ்பேஸில் சமீபத்தின் தாவேகாவினரின் ஆலோசனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஒருவர், எல்லா இடையூறுகளுக்கு மத்தியிலும் நாங்கள் போராடி வருகிறோம், ஆனால் தலைமையில் இருந்து எங்களுக்கு கிடைத்தது என்ன? ஒன்றுமே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் புசி ஆனந்த் தான் என்றார். புசி ஆனந்துக்காக உழைத்ததற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என புலம்பிய இன்னொருவர், கரூர் சம்பவத்திற்கு பின் தலைமறைவான பொதுச் செயலாளர் வழக்கு சிபிஐக்கு சென்றதும் வெளியே வருகிறார். அதுவரையில் கட்சியினருக்கு எந்த தகவல்களோ ஆலோசனைகளோ வழங்கப்படவில்லை. கருத்து பரிமாற்றம் என்பது சுத்தமாக இல்லை. இக்கட்டான காலத்தில் வெளியேறுபவர்கள் எப்படி நல்ல தலைவராக இருக்க முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி சோசியல் மீடியாவில் புசி ஆனந்துக்கு எதிராக கிக் அவுட் புசி என்னும் ஹேஷ்டேக் வைரலாகி வருகிறது. இந்த பதிவுகள் உணர்த்துவது ஒன்றைத்தான். போருக்கு நடுவே அப்பாவி வீரர்களை அம்போவென விட்டுவிட்டு ஓடிப்போகும் தளபதியை போல தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். தொடக்கம் முதலே அரசியல் படுத்தப்படாத பட்டாளமாகவே தாவேகா கருதப்படுகிறது. ஒரு நடிகர் தன்னை சுற்றி நடப்பவை குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் நிச்சயம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தங்களுடைய நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயம். தொண்டர்களை கட்டுப்படுத்த ஆன்லைன் அரசியலும் வீக்கெண்ட் பரப்புரைகள் மட்டுமே போதாது என்பதையே தாவேகாவின் தற்போதைய சூழ்நிலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மாபெரும் ஜனத்திரளை ஒன்று திரட்ட வலுவான சித்தாந்தம் அவசியம். வெறும் எதிர்ப்பரசியல் சமகால சிக்கல்களுக்கு ஆஸ்வாசம் அளித்தாலும் கால வெள்ளத்தில் அதுவே கட்சியை கரைத்துவிடும். தாவேகா இதில் கரையுமா, கரை சேருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.